வணக்கம். இது உங்கள் யுவர் ஹானர் தமிழ் சேனல். இந்த சேனல்ல பார்த்தீங்கன்னா, லா ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டி அந்த மாணவியோட வழக்கு தற்போதைய நிலை என்ன? அந்த குற்றவாளி என்ன பண்ணிட்டு இருக்காரு? இதைத் தொடர்ந்து இந்த சமூகத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நாம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதற்கான அந்த ப்ராட்டஸ்ட் எல்லாம் எந்த அளவுக்கு போராட்டங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு நடக்குது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க மேட்டருக்குள்ளார போயிடலாம். நமக்கு இந்த அண்ணா யூனிவர்சிட்டி அந்த மாணவியோட பலாத்கார வழக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சது தான். இந்த வழக்கில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணதுலேருந்து அது லீக் அவுட் ஆகி அந்த மாணவிக்கு பலவிதமான தொந்தரவுகள் வந்தது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அந்த வகையில் இப்போ தற்போதையில் அந்த ஒரு சிறப்பு ஆய்வுத்துறையானது அவங்களோட வழக்கை முன்னெடுத்திருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, மத்திய அரசாங்கமும் உடன்பட்டிருக்கிறதுனால அந்த மாணவிக்கு முழு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்ட்டே நம்பலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, பொது வெளியில் மக்கள் குரல் கொடுக்கறதுக்கு எதிர்கட்சியாக இருக்கட்டும், இல்லை தனி மனிதர்களாக இருக்கட்டும், ஆளும் கட்சி நடத்தக்கூடிய ஆட்சியில் ஏதேனும் தவறுகள் இருந்தால், ஏதாவது பிரச்சனைகள் நடந்தால், அவங்களுக்கு உரிமைகள் வேண்டி இருந்ததுன்னா அதை போராட்டம் நடத்துறதுக்கு முழுக்க உரிமையை நம்மளோட கான்ஸ்டியூஷன் ஆர்டிக்கல் கொடுத்துருக்குது. கான்ஸ்டியூஷன் ஆர்டிக்கல் 19 கிளாஸ் 1 பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் எதிர்ப்பு தெரிவிக்கும் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரிமையை கொடுத்துருக்காங்க. அதன்படி எந்த ஒரு இடத்துலையும் போராட்டம் நடத்துறதுக்கான உரிமை அப்படிங்கிறது இருக்குது. அதை மறுக்கப்படுது அப்படிங்கிறத இங்கே நினைக்கும் போது தான் ரொம்ப ஆச்சரியக்குரிய விஷயமா இருக்குது. செக்ஷன் 41, எப்போ பார்த்தாலும் செக்ஷன் 41, அது என்ன அப்படின்னா தடை உத்தரவு. எதற்கு தடை உத்தரவு? போராட்டம் நடத்துவதற்கு தடை உத்தரவு. என்ன போராட்டம் நடத்துவதற்கு? எந்த வகையான ஆளும் கட்சியை கேள்வி கேட்கக்கூடிய போராட்டமாக இருந்தால் அதை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடை உத்தரவுகள் வருது. அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம ரீசெண்டாக சீமானண்ணாவை அரெஸ்ட் பண்ணதாகட்டும், குஷ்பாக்காவை அரெஸ்ட் பண்ணி ஆட்டு மந்தையில் அடைச்சதாகட்டும், எல்லாமே போராட்டம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது முழுக்க பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, புலனாய்வுத்துறை பல்வேறு விதத்தில் விசாரணை செய்ததில் ஆளும் கட்சி தரப்பில் இருக்கக்கூடிய பல நபர்கள் யார் அந்த சேர் அப்படிங்கிற கேள்விக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்ட்டு எல்லாராலையும் எதிர்பார்க்கப்படுகிறது. சரி, இப்போ அந்த வழக்கில் இப்போ தேடப்பட்ட அந்த குற்றவாளி அப்படிங்கிறவர் உள்ளே இருக்கார் பார்த்தீங்களா? அந்த குற்றவாளி ஆனவர் இந்த ஒரு பலாத்கார வழக்கு மட்டுமல்லாமல் கொள்ளை, வழிப்பறி, இடத்தை அபகரிக்கிறது, இந்த மாதிரி பல காரியங்களை சட்டத்திற்கு புறம்பான பலவிதமான காரியங்கள் அவர் செய்திருக்காரு அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னாக பார்த்திங்கன்னா நமக்கு சாட்சிப்பூர்வமாக ஆதாரப்பூர்வமாக தகவல்கள் வெளியாகிட்டே இருக்கிறது. அப்படி இன்னைக்கு ஹாட்டாக வெளியான விஷயம் என்ன அப்படின்னா, அவர் வீடு கட்டியிருந்த அந்த இடம் கோட்டூர்புரத்தில் இருந்த அவருடைய வீடு அப்படிங்கிறது கோவில் நிலத்திலையும் கார்பரேஷன் இடத்துலையும் ஆக்கிரமிப்பு பண்ணி கட்டி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க. இதை தாண்டி அவர் வீடு மட்டும் இல்லாமல் 21 வீடுகள் கோவில் நிலத்தையும் கார்பரேஷன் நிலத்தையும் ஆக்கிரமிப்பு பண்ணி கட்டியிருக்கிறாங்க. ஸோ அதிலிருந்து அந்த மக்கள் எல்லாம் வெளியேறணும், அந்த நிலத்தை சம்மந்தப்பட்ட உரிமையாளருக்கே ஒப்படைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பணும். அதுக்கப்புறம் அவங்கள காலி பண்ணுறதுக்கான டைமிங் கொடுக்கணும். அந்த காலக்கெடு கொடுத்தது பிறகு தான் அந்த வீட்டை இடித்து அந்த வீடு அந்த இடமானது யாருக்கு உரிமையானதோ அவர்களுக்கு ஒப்படைக்கப்படும். இத்தனை வருஷ காலமாக அவர் எப்படி அந்த இடத்துல அத்தனை வீடுகளும் இருந்தது, யாருமே எப்படி கொஷின் கேட்கல, இதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாகவே தான் இருக்குது. இப்போ திடீர்னு ஒரு பிரச்சனை அப்படிங்கிற வரப்போ ஞானசேகரனை தொடர்ந்து இந்த மாதிரி பல தகவல்கள் வருது. ஏற்கனவே நம்ம கொள்ளை அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா 21 வழக்குகள் பக்கமாக ஞானசேகரன் மேலே இருந்தது நமக்கு தெரிஞ்சது தான். சரி, அடுத்த ஒரு விஷயம் பார்த்துட்டீங்க அப்படின்னா, இப்போ பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா போன தடவை விட இந்த தடவை நமக்கு லீவ் அதிகமாக கொடுத்துருக்காங்க. காலேஜ் ஸ்கூலுக்கெல்லாம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கெல்லாம் லீவ் இருக்குது. இதை மக்கள் தரப்பில் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டி மாணவியோட வழக்கை மாணவர்கள் கையில் எடுத்து அதை போராட்டம் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற அந்த ஒரு பயத்தினாலேயே இத்தனை நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறதும் ஒரு தரப்பு பேசுது. ஓகே, எது என்ன இருந்தாலுமே சட்டம் பார்த்தீங்க அப்படின்னா சாட்சிக்கும் ஆதாரத்துக்கும் முக்கியத்துவம் அளிக்கும். சாட்சியும் ஆதாரமும் சரியானதாக இருந்தால் யார் குற்றம் செஞ்சுருக்காங்களோ அந்த குற்றவாளி அப்படிங்கிறவர் தண்டிக்கப்படுவார் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாறுதல்களும் கிடையாது.
அன்டில் நாட் ப்ரூவன் கில்ட்டி. அதாவது ஒருத்தர் தவறு செஞ்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத எது நிரூபிக்கும் அப்படின்னா சாட்சியும் ஆதாரமும் தான் நிரூபிக்கும். அந்த சாட்சியும் ஆதாரமும் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது யாராலையுமே எந்த ஒரு குற்றத்திலிருந்துமே தப்ப முடியாது அப்படிங்கிறதுக்கு ஞானசேகரனுடைய வழக்கு அப்படிங்கிறது ரொம்ப எடுத்துக்காட்டாக விளங்கும், உதாரணமாக விளங்கும் அப்படின்ட்டு நாம் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ப வேண்டியதாக இருக்குது. ஆக மொத்தம் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து கட்சிகளும் ஒருமித்த ஒரு குரலை வந்து கொடுக்குறாங்க. அந்த மாணவிக்கு ஆதரவாக வந்து ஒரு குரலை கொடுக்குறாங்க. மாணவர் அமைப்பாகட்டும், பெண்கள் அமைப்பாகட்டும், இடதுசாரிகள் அமைப்பாகட்டும், எல்லாருமே வந்து நீதி கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீதியை நோக்கி பயணிக்கிறதுனால, நீதிக்கு இத்தனை பக்க பலங்கள் இருக்கிறதுனால அந்த மாணவிக்கு முக்கியமாக என்ன வெள்ளம் கிடைக்கணுமோ, எந்த மாதிரியான நீதிகள் கிடைக்கணுமோ, எந்த மாதிரியான ரெமடிஸ் வந்து கிடைக்கணுமோ இது அத்தனையும் கிடைக்கும் அப்படின்ட்டு நம்புவோம். இன்றைக்கி நாம் பார்த்த ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா செக்ஷன் 41 வந்து தடை உத்தரவு சொல்லுது. அதுவே வந்து கான்ஸ்டியூஷன் ஆர்டிக்கல் 19 கிளாஸ் 1 வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து ப்ராட்டஸ்ட் பண்ணக்கூடிய அந்த உரிமை அப்படிங்கிறத கொடுக்குது. அதுக்கப்புறம் இந்தியன் பீனல் கோட் 1860 செக்ஷன் 441 வந்து பார்த்திங்கன்னா இடத்தை அபகரித்தாங்க அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரியான தண்டனைகள் அப்படிங்கிறத பற்றி வந்து சொல்லுது. ஆக மொத்தம் இன்றைக்கி வந்து நம்ம பார்த்தா இந்த கேசஸில் வந்து ரேப்பு, ராபெரி, ப்ரோட்டஸ்ட் இதுக்குண்டான அத்தனை செக்ஷன்ஸும் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து இதே மாதிரி ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது புஷ்பா. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.